வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மீதான அந்தகார அடாவடிகள் ஆரம்பம். நினைவு கஞ்சி பகிர்ந்த செயற்பாட்டாளர்களுக்கு 2 வார தடுப்பு காவல். களத்தை விட்டு முயன்றதால் பல்கலைக்கழக மாணவி கைதாம். கஞ்சி வழங்கியவர்களின் கைது தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிக்கை. தமிழ் முகங்கள் உட்பட குடிசார் செயற்பாட்டாளர்கள் அமெரிக்க ராஜதந்திரியுடன் பேச்சு. சென்னை சந்திப்புகளுக்கு பின்னர் கொழும்பு சென்ற டொனால்டு. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை பதவி நீக்க கோரும் மனுவை நிராகரித்த இந்திய உச்ச நீதிமன்றம். நீதிமன்றத்துக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை எனவும் தீர்ப்பு. காசாவின் ரஃபாவை மையப்படுத்தி அமெரிக்க இஸ்ரேல் உயர்மட்ட முறுகல். 3,60,000 பேர் இன்று வரை ரஃபாவில் இருந்து வெளியேற்றம். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பிலிருந்து செர்ஜி ஷோவை அகற்றும் புட்டின். பாதுகாப்பு பேரவை செயலாளர் நியமனத்துக்கான நகர்வு எனவும் விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் இலங்கையில் குறுகிய நாட்களில் சந்தித்த வரலாற்று பேரழிவு என்ற பதிவை கொண்டு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவேந்தல் நாட்களில் இந்த முறையும் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் பாதுகாப்பு தரப்பின் கெடுபிடிகள் ஆரம்பித்துள்ளன. இலங்கையுடனான அமெரிக்க உறவுகளை ஸ்ரீலங்காவின் மனித உரிமை நிலவரங்களே தீர்மானிக்கும் என்ற செய்தியுடன் அமெரிக்க ராஜாங்க திணைக்கள ராஜதந்திரியான டொனால்டு கொழும்புக்கு செல்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் தமிழ் மக்களின் நினைவேந்தல் உரிமை மீண்டும் ஒருமுறை மோசமாக மறுக்கப்பட்டதுடன் அடாவடியான கைதுகளும் தடுப்பு காவல் உத்தரவுகளும் அரங்கேற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவி உட்பட்ட 3 பெண்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நவரத்னராஜா ஹரிகரகுமாரனும் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் வகையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சேனையூர் பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு பொதுமக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது சம்பூர் காவல்துறையினர் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து குறித்த நடவடிக்கையை நிறுத்துமாறு வலியுறுத்தினார்கள். எனினும் கஞ்சி பரிமாறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்கள் தடை உத்தரவை வாங்காமல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வை முன்னெடுத்த நிலையில் நேற்றிரவு பல்கலைக்கழக மாணவி உள்ளிட்ட 3 பெண்கள் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டனர். பல்கலைக்கழக மாணவியின் தாயாரான கமலேஸ்வரன் விஜிதா என்பவரை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது மகளான தேமிலா தனது கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டிய நிலையில் தடுக்க முயற்சித்த பெண் காவல்துறையினருக்கு கத்தி வெட்டி காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனையடுத்து பல்கலைக்கழக மாணவியும் கைது செய்யப்பட்டுள்ளார். 40 வயதுடைய சமூக செயற்பாட்டாளர் கமலேஸ்வரன் விஜிதா, 22 வயதுடைய பல்கலைக்கழக மாணவி கமலேஸ்வரன் தேவிலா, 40 வயதுடைய சமூக செயற்பாட்டாளர் செல்வ வினோத்குமார் சுஜாதி, 43 வயதுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நவரத்ன ராஜா ஹரிஹரகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மூதூர் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 4 மீதும் குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழின படுகொலை வாரத்தின் 2ஆம் நாளான இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது. அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞானபீட நுழைவாயிலின் முன்னால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய துன்பங்களை உலகுக்கு எடுத்துரைக்கவும் எதிர்கால சந்ததிக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் செல்லும் நோக்குடனும் தமிழின படுகொலை வாரத்தின் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் தமிழின படுகொலை வாரத்தின் 2ஆம் நாளான இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று விநியோகிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட நுழைவாயிலில் முள்ளிவாய்க்கால்
முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் இன்று காலை சாவகச்சேரி பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் சசிகலா ரவிராஜின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து பொதுச்சுடர் சசிகலா ரவிராஜினால் ஏற்றி வைக்கப்பட்டதுடன் தொடர்ச்சியாக ஈகை சுடரேற்றி அகவணக்கமும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் திருவுருவச் சிலை முன்றலிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான இன்று யாழ் தீவகம் அலிப்பட்டி படுகொலை இடம்பெற்ற இடத்தில் தீவகம் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெற்றது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அத்துடன் அல்லிப்பட்டி சோமகாலியில் காணப்படும் அல்லிப்பட்டி படுகொலையின் போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தூவியில் நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதேவேளை முல்லைத்தீவு முள்ளியவளை ஐயனார் குடியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. ஐயனார் குடியிருப்பு இளைஞர் விளையாட்டு கழக ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீலங்காவின் காவல்துறையினரால் சம்பூரில் மேற்கொள்ளப்பட்ட அராஜக கைது தொடர்பாக இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் உதவி செயலாளர் டொனால்ட் லூவிடம் குடிசார் சமூக தரப்பினர் எடுத்துரைத்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வை இலக்காக கொண்டே உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறுவ முயற்சிப்பதாக டொனால்ட் லூவை இன்று சந்தித்து ஸ்ரீலங்காவின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான அம்பிகா சத்குணநாதன் ஐபிசி தமிழுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். மே மாசம் 12ஆம் தேதி மூதூர் நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தது. அதாவது அந்த கட்டளை பிறப்பித்த பின் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறினது என்று கூறி 3 பெண்களை நேற்றிரவு போலீசார், அதுவும் பெண் போலீஸ் அங்கே அந்த காணொளியில் தென்படவில்லை, இழுத்து கொண்டு போன மாதிரித்தான் அந்த காணொளியில் தென்படுகின்றது. இது தமிழ் மக்களின் இந்த நினைவு கூறுவதற்காக இருக்கும் உரிமையை மீறுகின்றது. மற்றது எனக்குள் இருக்கும் கேள்வி, நான் கேட்கும் கேள்வி மே தின அவர்கள் அந்த ஒன்று கூடல் நடந்தது. எல்லா அரசியல் கட்சிகளும் அங்கும் கூட மக்கள் திரண்டார்கள். ஆனால் அதற்கு எதிராக போலீசார் ஒரு தடை உத்தரவும் கேட்கவில்லை. அங்கு கூட உணவு பரிமாறப்பட்டது. அதற்கு பின் இப்போது வெசாக் வருகின்றது. அவர்கள் தன்சல் வைப்பார்கள், உணவு பரிமாறுவார்கள், மக்கள் ஒன்று கூடுவார்கள். அதற்கு எதிராகவும் போலீசார் கட்டளையை கேட்பார்களா? இல்லாவிடில் இது நிச்சயமாக தமிழ் மக்கள் நினைவு கூறுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த கட்டளை பெறப்பட்டது. அந்த உரிமையை கூட அவர்கள் மீறுகின்றார்கள். போலீசார் மற்ற அரசாங்கம் மீறுகின்றார்கள். இப்படி அந்த ஒரு அடிப்படை உரிமையை கூட அவர்கள் மீறும் போது ஜனாதிபதி உண்மையை தெரிந்து கொள்வதற்காக ஒரு ஆணைக்குழுவை தான் ஸ்தாபிக்கத்தான் அவர்கள் எத்தனிக்கின்றார்கள். அதற்கு ஒரு சட்டமும் வரையப்பட்டுள்ளது. அதில் ஒரு நம்பிக்கையின்மைதான் நமக்கு ஏற்படுகின்றது. ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு அடிப்படை உரிமையை கூட, நினைவு கூறுவதற்காக இருக்கும் உரிமையை கூட மீறுபவர்கள் அதற்கு பின் ஏன் இப்படி ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆணைக்குழுவை ஸ்தாபிக்க எத்தனிக்கின்றார்கள்? அதற்கு உள்ள மறைமுகமான அவர்களின் நோக்கம் என்ன? செப்டம்பர் மாதத்தில் ஐநாவின் மனித உரிமை பேரவையில் அந்த பிரேரணை முடிவுக்கு வருகின்றது. ஒரு புது பிரேரணையை கொண்டு வராமல் தடுப்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஆணைக்குழுவை அவர்கள் ஸ்தாபிக்க எத்தனிக்கின்றார்கள். கோவிட் பரவிய காலத்தில் பயன்படுத்திய தொற்றுநோய் என்ற சொற்றொடரை நினைவேந்தலை தடுத்து நிறுத்தும் ஆயுதமாக ஸ்ரீலங்கா காவல்துறை கையில் எடுத்துள்ளதாகவும் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மாவனா சக்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார்.
இது இறந்தவர்கள் மற்றும் கொல்லப்பட்டவர்களை நினைவுகூரும் அடிப்படை உரிமை மறுக்கும் செயலாகும் என சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியவர்களை ஸ்ரீலங்கா காவல்துறை கைது செய்த செயற்பாட்டை கண்டித்து வெளியிட்ட அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சம்பூர் காவல்துறையினரின் இத்தகைய அராஜக செயலை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு வன்மையாக கண்டிப்பதாக சக்திவேல் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். எதிர்வரும் வெசாக் பண்டிகையின் போது அதே தொற்று நோய் அபாயத்தை காரணம் காட்டி அந்த நிகழ்வுகளை தடுத்து நிறுத்துவார்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி பகிர்வு காரணமாக இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட உதவி செயலாளர் கரிகரகுமாரையும் பல்கலைக்கழக மாணவி உட்பட பெண் சமூக செயற்பாட்டாளர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் சக்திவேல் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய கைதுகளால் நீதியை தடுத்துவிட முடியாது என்பதை உறுதியாக கூறுகிறோம் எனவும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் முல்லைத்தீவு காவல்துறை நிலைய பொறுப்பு அதிகாரியுடன் உரையாடிய போது சாதகமான பதிலளித்தமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். உப்பு கஞ்சியை சுதந்திரமாக குடிக்க விடு எனும் மக்களின் நீதி குரலை, அரசியல் குரலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 15வது ஆண்டிலாவது சர்வதேசத்தின் காதுகளுக்கு எட்டிவிட வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு எனவும் அருட்தந்தை சக்திவேல் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்தியாவுக்கான பயணத்தை நேற்றைய தினம் நிறைவு செய்த நிலையில் இன்று இலங்கைக்கு பயணம் செய்துள்ள டொனால்ட் லூ ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்துள்ளார். ஆசிய நாடுகளுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ கடந்த 10ஆம் தேதி தனது 5 நாள் பயணத்தை ஆரம்பித்திருந்தார். இந்த நிலையில் இன்று இலங்கையை சென்றடைந்த டொனால்ட் லூ ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது தொடர்பாக ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அத்துடன் குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹின கெட்டியாராச்சி, ஸ்ரீலங்கா மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றுள்ளனர். இதன்போது இலங்கையில் சமாதானத்தை கட்டியெழுப்புவது மற்றும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் நல்லாட்சி, மறுசீரமைப்பு மற்றும் இலங்கையின் பொருளாதார மீட்சி தொடர்பில் இந்த சந்திப்பின் போது டொனால்ட் லூ மீண்டும் வலியுறுத்தியதாக ஜூரிசங் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு வாழ் இளைஞர்களுக்கான அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் கிருஷ்ணமூர்த்தியை தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் துணை செயலாளர் சந்தித்துள்ளார். இலங்கை மற்றும் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு 2 நாட்டவர்களும் வழங்கும் ஒத்துழைப்புகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருண் விஜயவர்த்தனாவையும் சந்தித்து பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் நிர்வாக விடயங்கள் குறித்து ஆராய்ந்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு கூர்ந்து சிரட்டை ஒன்றை ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற நூதன சாலையில் வைக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் உப்பில்லா கஞ்சியை காய்ச்சி மக்கள் சிரட்டையில் தான் குடித்து உயிர் தப்பினார்கள் என்ற அடையாளத்திற்காக அதனை நூதன சாலையில் வைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அழிந்து போன மக்களுக்கு, கஞ்சிக்காக ஏங்கிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தண்டனை இப்பொழுதும் கஞ்சி காய்ச்சுவோரை கைது செய்கிற நாடென்றால் எவ்வளவு கேவலமான நாடு. ஆகவே நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே, நான் இந்த சிரட்டையை சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுதான் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய சிரட்டை. குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை, காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை, காய்ச்சுவதற்கு உப்பில்லை, அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு கூட கடிமை. அவ்வாறான நிலைமையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியை காய்ச்சி இந்த சிரட்டையிலே தான் அந்த குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள், அந்த மக்கள் குடித்து உயிர் தப்பினார்கள். அதனால் ஒரு முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து பாராளுமன்றத்தினுடைய நூதன சாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள். 15 ஆண்டுகளுக்கு பிறகாவது அந்த மக்களுக்கு இந்த சிரட்டை முள்ளிவாய்க்கால் மே 18 ஞாபகப்படுத்துகிற சிரட்டை என்பதை ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறி இதனை நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடுக்க முற்பட்டால் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை கேட்டு தமிழ் மக்கள் மத்தியில் வர வேண்டாம் என
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மக்களின் நினைவேந்தல் உரிமைகளை தடுக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியோ அல்லது ஏனைய அரசியல் தரப்பினரோ தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்க வர வேண்டாம் என வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கிய குற்றச்சாட்டில் திருகோணமலையில் கைது செய்யப்பட்ட நால்வரும் தேவையான சட்ட உதவிகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நீதிமன்ற உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது பற்றி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுகளை பெறும்படியாக போலீசாருக்கு அறிவுறுத்தல் கொடுத்தது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு சரித்திர நிகழ்வை கஞ்சி பரிமாற்றம் மூலம் செய்கிற ஒரு நிகழ்வை இப்படியாக தடுக்கும்படியாக நீதிமன்ற உத்தரவுகளை கோரி போலீசாரிடத்திலே வழக்குகளை தாக்கல் செய்யும்படியாக போலீஸ் மேலிடத்திலே இருந்து அல்லது அரசாங்க அமைச்சர்களிடத்திலே இருந்து ஜனாதிபதியிடத்திலே இருந்து உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருந்தனவா என்கின்ற கேள்வி எழுகிறது. வருகிற வாரம் வெசக் வாரம். வெசக் நாட்களிலே வீதி வீதியாக தண்ணீர் பந்தல்கள் போடுவார்கள். போகிற வருகிறவர்களை மறைத்து அவர்கள் தானம் கொடுப்பார்கள். அதற்கென்று நீண்ட வரிசையிலே மக்கள் நிற்பார்கள். ஜனாதிபதி இல்லத்திலேயும் இப்படியான ஒரு தானம் கொடுக்கப்பட இருப்பதாகவும் எங்களுக்கு செய்தி எட்டியிருக்கிறது. ஆகவே ஒரு சமய நிகழ்வுக்கு அதனை செய்கிற போது அங்கே மக்கள் கூடுகிறார்கள், பொது சுகாதாரத்துக்கு பங்கம் ஏற்படுகிறது என்ற காரணங்களை எல்லாம் சொல்லி போலீசார் நீதிமன்றத்திலே தடை உத்தரவுகளை பெறப்போகிறார்களா இல்லையா என்று பார்ப்போம். இந்த நிகழ்வை மட்டும் அப்படியாக போலீசார் நீதிமன்ற உத்தரவுகளை எடுத்தோ அல்லது வேறு விதமாகவோ தடுப்பது என்பது மிகவும் மோசமான ஒரு கைங்கரியம். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சட்ட உதவி செய்வதற்காக மக்களுக்கான நீதி என்கின்ற எங்களுடைய சட்டத்தரணிகள் அமைப்பு தயாராகவே இருக்கிறது. அவர்களை தொடர்பு கொண்டால் இப்படியான நீதிமன்ற உத்தரவுகளை பெறப்போகிற வேளையிலே அல்லது பெற்றிருந்த வேளையிலேயும் கூட அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நினைவேந்தல் உலக நியமனங்களிலே மிக முக்கியமானது ஒன்று. ஆகவே இதனை தடுக்கிறவர்கள் மிக மோசமான ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள். ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்லவிருக்கிறோம். உங்களுடைய கட்டளையின் பேரில் அல்லது உங்களுடைய அமைச்சர்களுடைய கட்டளையின் பேரிலே இந்த தடுக்கிற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை கேட்டு இந்த பக்கம் வர வேண்டாம். மற்ற தலைவர்களிடத்திலேயும் நாங்கள் இதனை சொல்லுகிறோம். எங்களுடைய மக்கள் உணர்வுபூர்வமாக தங்களுக்கு நிகழ்ந்தவற்றை அனுஷ்டிக்கிறதை தடுக்கிற விதமாக அல்லது அப்படியான செயற்பாட்டை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் இங்கே எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் கேட்டு வர வேண்டாம் என்பதையும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற விடயம் தொடர்பாக எதிர்வரும் 19ஆம் தேதி இலங்கை தமிழரசுக் கட்சி கூடி கலந்துரையாட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார். அதே நேரம் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளராக களமிறங்குமாறு EPRLF கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தனிப்பட்ட முறையில் கோரியதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற விடயத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பொது வாக்கெடுப்பு அடையாளமாக பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆதரவாக சொல்லுகிற செய்தி அல்ல இது. அது வேறு விடயம். அது சம்பந்தமாக எங்களுடைய கட்சி வருகிற 19ஆம் தேதி சரியாக கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். ஆகையினாலே அதுவரைக்கும் நான் அது சம்பந்தமான வேறு விடயங்களை இப்பொழுது தெரிவிக்க விரும்பவில்லை. ஏற்கனவே எங்களுடைய கட்சியுடைய பெருந்தலைவர் இதிலே அவசரப்பட்டு அப்படியான முடிவொன்றும் எடுத்துவிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னரும் கூட இது ஒரு பொருத்தமற்ற நடவடிக்கை என்று அறிவித்திருக்கிறார். நாங்கள் அவருடைய கருத்தையும் மற்றவர்களுடைய கருத்தையும் சீராக ஆராய்ந்து நாங்கள் சரியான ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படியாக தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு போட்டியாளனாக நான் ஒருபோதும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். ஜனாதிபதியாக வருவதற்கு ஜனாதிபதி வேட்பாளராக யாராவது பொது வேட்பாளராக அல்லது பொது எதிரணி வேட்பாளராக என்னை களமிறங்க சொன்னால் அது வேறு விடயம். இந்த நாட்டிலே எந்த சமூகத்தவரும் எந்த சமயத்தவரும் எந்த மொழி பேசுகிறவரும் நாட்டின் ஜனாதிபதியாக வர முடியும், அதுக்கு போட்டியிட முடியும். ஆகையினாலே அப்படியான ஒரு
சூழ்நிலையிலே நான் மட்டுமல்ல எவரும் அதற்கு போட்டியிடுவதற்கு அழைக்கப்பட்டால் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த அபிலாஷைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கும் எனக்கும் இணக்கமில்லை. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை எந்தவொரு தரப்பினராலும் பெற்றுக் கொடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கலடி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள கட்டட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல்ல 3 விதமான அரசியல் இருக்கு. ஒன்று எதிர்ப்பு அரசியல். எனக்கு அதுல தொடர்ந்தேர்ச்சியான எதிர்ப்பு அரசியல், அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. தொடர்ந்தேர்ச்சியான எதிர்ப்பு அரசியல் நாங்கள் இப்பொழுதும் முற்போக்கு தமிழர்களாக எங்களுடைய அரசியல் பயணத்தில் எதிர்ப்பு அரசியல் நாங்கள் ஒருபோதும் தொடர்ந்தேர்ச்சியான எதிர்ப்பு அரசியல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள. தொடர்ந்தேர்ச்சி எல்லாத்தையும் இருக்கிறது. கொரோனா ஊசி கொண்டு வரலையா, அதுக்கும் சண்டனம். கொரோனா ஊசி போட்டு தானே அதை கொல்ல, அதுக்கும் சண்டனம். அப்படி எதிர்ப்பு அரசியல் என்றது எனக்கு ஒரு நான் எல்லா இடத்துலையும் பேசுறது, பகிரங்கமா பேசுறது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பெற்றுக் கொடுக்க முடியாத தமிழீழத்தை என்னுடைய தாத்தாலும் கூட தாத்தா வந்தாலும் பெற்றுக் கொடுக்க முடியாது. 2009 முள்ளிவாய்க்கால் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அரசியல் வித்தியாசமான அரசியல். அப்பதான் எங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எதிர்ப்பு அரசியல் என்பது 7 தசாப்தம் 8 தசாப்தம் 7 தசாப்தம் தாண்டி 8வது தசாப்தத்துக்கு போய் கொண்டிருக்கு. இதனால நாங்க என்னத்தை பெற்றுக்கொண்டோம், எவ்வளவுத்தை பெற்றிருக்கிறோம், எவ்வளவுத்தை இழந்திருக்கிறோம் என்று கணக்கு பார்த்தோம்னா விளங்கும். இரண்டாவது இன்னொரு அரசியலுக்கு சரணாகதி அரசியல். அதை நாங்கள் ஒருபோதும் செய்ய விரும்புவதில்லை. சரணாகதி அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. நீங்க 5 ஆண்டு ஒரு ஆள் கால பிடிச்சிருக்கிற அவசியம் இல்லை. சரணாகதி அரசியல் தேவை. 3வது அரசியல் தான் எங்களுக்கு தேவை, ராஜதந்திர அரசியல். இந்த டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் சொல்வார், ராஜதந்திர அரசியல். எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்பை பாதுகாக்கின்ற பொழுது 2 விடயம் உள்வாங்கப்படுகிறது. ஒன்று உரிமை சார்ந்த விடயங்கள், 2 அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள். இந்த 2ஐ நீங்கள் சமனாக கொண்டு செல்ல வேண்டும். அப்பதான் சமூகத்தினுடைய இருப்பு பாதுகாக்கப்படும். இல்லாட்டி அந்த இருப்பு பாதுகாக்கப்படாது. அது பொய். அது சம்பந்தமா மணித்தியால கணக்கில் பேசலாம், விவாதிக்கலாம். உரிமை சார்ந்த விடயம் முன்னெடுக்கப்படுற அதே நேரம் அதுக்கு சமாந்தரமா எங்களுடைய சமூகத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அப்பதான் எங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்ல எங்களுக்கு ஒரு தீர்வு வரட்டும், அல்ல எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற நேரத்தில் அதுக்கு பிறகு பார்ப்போம்னு சொன்னா அது கிடைக்கிற நேரம் இங்க ஒன்றும் இருக்காது. அதை வச்சு நாக்கு தான் வலிக்கும். வடமாகாணத்தில் விசேட தேவையுடையவர்களாக உள்ளவர்களின் பிரச்சினைகள் தொடர்பாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று அவற்றை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். அங்கவீனமானவர்கள் அதிகளவில் உள்ள வடமாகாணம் உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள அவர் விசேட தேவையுடையவர்களின் உரிமைகள் தொடர்பான சட்டத்தை விரைவில் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். அங்கவீனமான ஸ்ரீலங்கா பிரஜைகளை தேசியமயமாக்கல் தொடர்பான நாடாளுமன்ற சமூகம் என்ற வகையில் அதன் மாவட்ட அடிப்படையிலான 2வது சந்திப்பு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சமூகத்தின் சந்திப்பில் மாவட்டம் முழுவதும் வசிக்கும் அங்கவீனமானவர்களுக்காக செயற்படுவோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். அங்கவீனமுடையவர்களுக்கான இந்த நாடாளுமன்ற சமூகமானது எந்தவொரு அரசியல் கட்சியின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவான ஒன்று அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக அரசாங்க தரப்பை பிரதித்துவப்படுத்தி மதுரை விதானகே இங்கு பிரசன்னமாகியுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று எதிர்க்கட்சியை பிரதித்துவப்படுத்தி தான் பங்கேற்றுள்ளதாகவும் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 9% அதாவது 17 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் ஊனமுற்றவர்களாக உள்ளனர் எனவும் அவர்களின் குரல் கேட்பதில்லை எனவும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகளிலும் அரசு செயற்பாடுகளின் போது அவர்களின் குரலை பிரதித்துவப்படுத்துவதே தமது நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விசேடமாக வடமாகாணத்தில் உடல் அங்கவீனம் என்பது மிகவும் பெரிய நெருக்கடி எனவும் சிறார்கள், கல்வி, போக்குவரத்து என அனைத்து செயற்பாடுகளின் போதும் மிகவும் கவலையளிக்கும் விடயங்களே வடமாகாணத்தில் தாம் காண்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஆகியோருக்கும் இடையூறு விளைவிப்பதை தடுக்கும் வகையில் கடுவெல மாவட்ட நீதிமன்றம் இன்று தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் 2வரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க ஆகியோர் தலைமையில் 2 குழுக்களாக பிளவுபட்டுள்ளன.
இந்த நிலையில் மைத்ரி அணி சார்பான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக விஜயதாச ராஜபக்சவும் பதில் பொதுச் செயலாளராக கீர்த்தி உடவத்தவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இருவரின் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பதை தடுக்கும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர்களான இசுரு அபேவர்த்தன மற்றும் சுமித் விஜயமுனி டிசோய்சா ஆகியோரால் கடுவலை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவரின் செயற்பாடுகளுக்கும் இடையூறு விளைவிப்பதற்கு தடை விதித்து கட்டளையாக்கியுள்ளது. இந்த வழக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழுவின் 20 உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் டாலி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தை சுற்றி நேற்று முதல் காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மைத்ரி தரப்பினருக்கும் சந்திரிகா ஆதரவு நிமல் ஸ்ரீபால தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்படும் என தகவல்கள் பரவியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட விஜயதாச ராஜபக்ச கட்சியின் தலைமையகத்திற்கு சென்றால் மற்றைய தரப்பினரால் எதிர்ப்பு வெளியிடப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கை நாட்டில் துன்பப்படும் மக்களின் தலைவராக அனுரகுமார திசாநாயக்க வரலாற்றில் முதல் தடவையாக மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஜனாதிபதியாக சகோதரர் ஒருவர் வருவார் எனவும் அதன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்திற்கு ஜனாதிபதியிடம் அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேரத் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிதறி கிடக்கும் கரைபடியாத நாட்டை நேசிக்கும் திசை காட்டியின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க நாடாளுமன்ற தேர்தல் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று சிதைவடைந்துள்ள நாட்டை வலுவான பொருளாதாரம் கொண்டதாக மாற்றி மேம்பட்ட சமூக பொருளாதார மற்றும் கலாசாரத்தை உருவாக்குவதன் மூலம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என மக்கள் கோருகின்றார்கள் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். அந்த சவாலை ஏற்பதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாகவும் விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் 17ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் போது இந்த நாட்டின் தலைமை பொறுப்பை தேசிய மக்கள் கட்சியின் தலைவரான தோழர் அனுரகுமார திசாநாயக்க நிச்சயம் ஏற்பார் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று ஏனைய அனைத்து அரசியல் கட்சிகளும் துண்டு துண்டாக உடைந்து நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளன எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிற்போக்குவாதிகள் திசைகாட்டி மீது குற்றம் சாட்டுவதாகவும் அவமதிப்பதாகவும் கூறியுள்ள விஜிதஹேரத் இந்த அவமானங்கள் மற்றும் கேலிகள் மூலம் தமது பயணத்தை மாற்ற முடியாது எனவும் சூளுரைத்துள்ளார். ஸ்ரீலங்கா மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை ஒத்திவைக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோரவில்லை என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே கஞ்சன விஜயசேகர இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரி ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் கடிதம் அனுப்பியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் கோரிக்கை கடிதம் தொடர்பில் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல இன்று நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கமைய ஸ்ரீலங்கா மின்சார சபையை மறுசீரமைக்கும் திட்டம் இடைநிறுத்தப்படுமா என அவர் வினவியுள்ளார். இதற்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மஹிந்த ராஜபக்சவின் கடிதத்தில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா மின்சார சபையை யாருக்கும் விற்பனை செய்யும் திட்டம் தமக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா மின்சார சபையை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகள் எந்தவித தடையுமின்றி தொடரும் என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இரட்டை குடியுரிமையை தற்போது அங்கம் வகிப்பவர்களின் பெயர் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன தென்னப்பட்டிய கோரியுள்ளார். பிரித்தானியா குடியுரிமை காரணமாக அண்மையில் டயானா கமகவேவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை
மீளெடுக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இரட்டை குடியுரிமையுள்ள மேலும் 10 பேர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தற்போதைய ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்க தகுதியற்றவளாக உள்ள அனைவரின் விவரங்களும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன தினிபிட்டிய கோரியுள்ளார். இரட்டை குடியுரிமையுடன் நாடாளுமன்றத்தில் சிலர் அங்கம் வகிப்பது ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தான் இரட்டை குடியுரிமையை கொண்டவரா என பலர் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பி வருவதாகவும் தனிப்பட்ட ரீதியில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கஷ்டத்தை எதிர்நோக்குவதாக சுதர்ஷன தினிபிட்டிய கூறியுள்ளார். அத்துடன் இந்த விடயத்தில் ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டுமென அவர் கோரியுள்ளதுடன் எந்தவொரு வெளிநாட்டுக்கும் பயணம் செய்யாத சிலர் இன்றும் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணியின் நிர்வாகத்துக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்கின் எதிராளிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் குறித்த வழக்கானது திகதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச்சபை கூட்டம் கடந்த பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஈரப்பெரியகுளம் பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றிருந்தது. குறித்த பொதுச்சபை கூட்டத்தில் பல தீர்மானங்களும் சில பதவி நியமனங்களும் இடம்பெற்றிருந்தன. குறித்த கூட்டமானது கட்சியின் யாப்பு விதிகளை மீறி காணப்பட்ட நிலையில் சட்ட ரீதியற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் நியமனங்கள் சட்ட ரீதியற்றது என தெரிவித்து தமிழர் விடுதலை கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர்களான சுதாகரன் மற்றும் சூரிய பிரபாவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் கட்சியின் தலைவர், செயலாளர் உட்பட ஏனையவர்களுக்கு அழிப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கானது இன்றைய தினம் வவுனியா மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது கட்சி அலுவலகமானது தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாகவும் அதனால் அழைப்பாணையை சேர்ப்பிக்க முடியவில்லை என தெரிவித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. வழக்கின் எதிராளிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் குறித்த வழக்கானது எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் சட்டத்தரணி ரவீந்திரநாதன் கீர்த்தனின் அறிவுறுத்தலுக்கு அமைய சிரேஷ்ட சட்டத்தரணிகளான கனகசபை ரவீந்திரன் மற்றும் துசித் ஜோன்தாசன் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் போது விசேட அம்சமாக காணப்படுகின்ற உப்பு நீரில் விளக்கேற்றுவதற்கான தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. தீர்த்தக்குடமானது இன்று முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்திலிருந்து முல்லைத்தீவு பெருங்கடலை நோக்கி பாரம்பரிய முறைப்படி எடுத்துச் செல்லப்பட்டு தீர்த்தம் எடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவத்தின் மிக சிறப்பு அம்சமாக காணப்படுகின்ற உப்பு நீரிலே விளக்கேற்றுவதற்கான தீர்த்தம் எடுக்கின்ற உற்சவம் இன்று இடம்பெற்றது. முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து தீர்த்தம் எடுப்பதற்காக தீர்த்தக்குடம் பாரம்பரிய முறைப்படி வீதிகளினூடாக முல்லைத்தீவு பெருங்கடலை நோக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளது. தேட வழிபாடுகளை தொடர்ந்து முல்லைத்தீவு பெருங்கடலில் தீர்த்தம் எடுக்கப்பட்டு முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு உப்பு நீரில் விளக்கு எரிக்கப்பட்டுள்ளது. தீர்த்தக்குடம் மீண்டும் முள்ளியவளை காட்டு விநாயகர் நோக்கி செல்லும் வழியில் பக்தர்கள் தீர்த்தக்குடத்தை வரவேற்பதற்காக கும்பங்கள் வைத்து தேங்காய்கள் உடைத்து வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. ஈச்சரங்களில் ஒன்றான வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் கொடி கம்பத்திற்கு முன்னால் எழுந்தருளியதைத் தொடர்ந்து ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் இன்று காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரையான சுப நேரத்தில் கொடியேற்றம் இடம்பெற்றது.
கொடியேற்றத்தை தொடர்ந்து கொடிக்கம்பத்திற்கு விசேட அபிஷேகம் இடம்பெற்றது. கொடியேற்ற திருவிழாவில் பல நூற்றுக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிமருந்துகள் உள்ளிட்ட வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 3 கிலோ 145 கிராம் வெடிமருந்துகள், 8 RPG எறிகணைகள் மற்றும் 60 mm மோட்டார் எறிகணைகள் 12 என்பவை மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட எறிகணைகள் சிலவற்றிலிருந்து வெடிமருந்துகள் பிரித்து எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் காவல் பிரிவிற்குட்பட்ட கொக்காவில் பகுதியில் தேன் வியாபாரி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இறப்புக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளை மாங்குளம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். குறித்த சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் தாதியர்களை கௌரவிக்கும் முகமாக இன்று காலை 10 மணியளவில் சர்வதேச தாதியர் தின நிகழ்வு இடம்பெற்றது. தாதிய உத்தியோகஸ்தர்களின் எண்ணிக்கை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக காணப்படுகின்ற போதிலும் அர்ப்பணிப்போடு செயற்படும் தாதிய உத்தியோகஸ்தர்களுக்கான கௌரவத்தை வழங்கும் முகமாக குறித்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மாநகர சபை, நகர சபை மற்றும் பிரதேச சபைகளில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு பயனுறுதிமிக்க மக்கள் பங்களிப்பின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற சேவைகளில் வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்பு கூறலையும் மேம்படுத்தல் என்னும் செயற்திட்டத்தின் கீழ் செயலமர்வு ஒன்று இடம்பெற்றது. ஆசிய மன்றத்தின் நிதி அனுசரணையில் இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனத்தின் அமுலாக்கத்தோடு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் குறித்த செயலமர்வு இடம்பெற்றது. திருகோணமலை பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தின் நல்லாளுகை வள நிலையத்தில் இடம்பெற்ற குறித்த செயலமர்வில் உள்ளூராட்சி மன்றங்களை சேர்ந்த செயலாளர்கள் உட்பட 48 அதிகாரிகளும் அலுவலர்களும் கலந்து கொண்டிருந்தனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மீதான அந்தகார அடாவடிகள் ஆரம்பம். நினைவு கஞ்சி பகிர்ந்த செயற்பாட்டாளர்களுக்கு 2 வார தடுப்பு காவல். களத்தை விட்டு முயன்றதால் பல்கலைக்கழக மாணவி கைதாம். கஞ்சி வழங்கியவர்களின் கைது தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிக்கை. தமிழ் முகங்கள் உட்பட குடிசார் செயற்பாட்டாளர்கள் அமெரிக்க ராஜதந்திரியுடன் பேச்சு. சென்னை சந்திப்புகளுக்கு பின்னர் கொழும்பு சென்ற டொனால்டு. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை பதவி நீக்க கோரும் மனுவை நிராகரித்த இந்திய உச்சநீதிமன்றம். நீதிமன்றத்துக்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை எனவும் தீர்ப்பு. காசாவின் ரஃபாவை மையப்படுத்தி அமெரிக்க இஸ்ரேல் உயர்மட்ட முறுகல். 3,60,000 பேர் இன்று வரை ரஃபாவில் இருந்து வெளியேற்றம். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் பொறுப்பிலிருந்து செர்ஜி ஷோவை அகற்றும் புட்டின். பாதுகாப்பு பேரவை செயலாளர் நியமனத்துக்கான நகர்வு எனவும் விளக்கம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.